புதுச்சேரியில் டிஎன் பாளையத்தில் உள்ள வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. புதுச்சேரியின் மணவொழி தொகுதிக்கு உட்பட்ட டிஎன் பாளையத்தை வெள்ளநீர் சூழ்ந்து தீவு போல் காட்சியளிக்கிறது. 800க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ள நிலையில் ஏராளமான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் மெலட்டாற்றில் ஓரம் தடுப்புச் சுவர் கட்டப்படாததால் தான் வெள்ளம் ஊருக்குள் புகுந்துள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் பத்திரமாக மீட்டனர். தாண்டி போகிறதுக்கு இப்போ பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால வீடூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டதுனாலும் சோரப்பட்டு வம்பப்பட்டு ஏரியிலேருந்து அதிகமான உபரி நீர் இந்த பம்பை ஆற்றின் வழியாக கடந்ததுனாலும் சுமார் 200 ஏற்பட்ட விவசாய நிலங்கள் தண்ணி சூழ்ந்து இருக்கிறது. 2 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் கிராம மக்களுக்கு சுமார் 20 கிராம மக்கள் அவதிப்பட்டு வர்றாங்க. வாழப்பட்டு ஹாஸ்பிட்டல் போனோம், சோரப்பட்டு ஹாஸ்பிட்டல் போனோம், போக முடியாத தவிக்கிறாங்க. இப்படி சுற்றிக்கிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி போயின்னுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வசதி எங்களுக்கு மிகவும் கடுமையாக இருக்குது. மேம்பட அமைச்சு தருமாறு ரெண்டு மாநில அரசு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாத ஸ்கூல் படிக்க ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழைனால 3 நாளாக சோரப்பட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.